அன்று ஒரு நாள் வரும், அதிகாரம் அனைத்தும் ஒருவனுக்கே இருக்கும் நாள். முதல் சத்தம், உயிருள்ள அனைத்தும் அடியும், அகிலமே அழிந்து சாம்பலாகும். மலைகள் நிலை குலையும், பூமி தட்டையாக மாற்றப்படும், படைத்தவன் ஒருவனைத் தவிர வேறெதுவும் மிஞ்சாது. இரண்டாம் சத்தம், மரணித்த அனைவரும் மீண்டும் உயிர் கொடுக்கப்படுவார்கள். மண்ணோடு மண்ணான உடல்கள் மீண்டும் ஒன்று சேரும். உங்கள் ஆத்மாக்கள் உங்கள் உடல்களை தேடி வரும். அன்று ஒருவருக்கொருவர் பார்க்க வெட்கம் இருக்காது. ஒவ்வொருவருக்கும் தன் நிலையே பெரும் கவலையாக இருக்கும். இதோ மஹ்ஷர் மைதானம். ஆரம்பம் முதல் முடிவு வரை உள்ள அனைத்து மனிதர்களும் ஒரே இடத்தில். சூரியன் மிக அருகில் வரும். வெப்பம் தாங்காமல் மக்கள் தங்கள் வேர்வையில் மூழ்குவார்கள். உங்கள் பாவங்களின் அளவுக்கு ஏற்ப உங்கள் வேர்வை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ்வின் நிழலைத் தவிர வேறு நிழல் இல்லாத அந்த நாளில் அவனது அர்ஷ் மட்டும் பிரகாசிக்கும். காத்திருப்பு, அதுவே ஒரு பெரும் வேதனையாக இருக்கும். எப்போது விசாரணை தொடங்கும் என மக்கள் ஏங்குவார்கள். ஒவ்வொரு நபியும் நப்சி நப்சி, என் ஆன்மா என் ஆன்மா என்று கவலைப்படுவார்கள். தப்பிக்க வழியில்லை. இறுதியாக முஹம்மது நபி அவர்கள் பரிந்துரை செய்வார்கள். விசாரணை தொடங்க அனுமதி அளிக்கப்படும். படைத்தவன் முன் படைப்புகள் வரிசையாக நிற்க வைக்கப்படுவார்கள். நடுங்கும் இதயம், பேசுவதற்கு நாவுகள் எழாது. அன்று அதிகாரம் படைத்த மன்னர்கள் எங்கே? கர்வம் கொண்ட மனிதர்கள் எங்கே? அல்லாஹ் ஒருவனே இன்று அரசன். இதோ உன் பெயர் அழைக்கப்படுகிறது. நீ உன் இறைவனின் முன்னால் தனியாக நிற்கப் போகிறாய். உனக்கும் அல்லாஹுக்கும் இடையே யாரும் இருக்க மாட்டார்கள். அவன் கேட்கும் கேள்விகளுக்கு நீயே பதில் சொல்ல வேண்டும். முதல் கேள்வி கேட்கப்படும், நீ தொழுதாயா? உன் தொழுகை சரியாக இருந்தால் மற்றவை எளிதாகும். உன் இளமை காலத்தை எதில் அழித்தாய்? துள்ளிக் குதித்த அந்த நாட்களில் படைத்தவனை நினைத்தாயா? வழங்கப்பட்ட இந்த நீண்ட வாழ்க்கையில் நீ செய்த நன்மை என்ன, தீமை என்ன? உன் பணம் ஹலாலானதா? யாரிடமாவது லஞ்சம் வாங்கினாயா? ஏழையின் இரத்தத்தை உறிஞ்சினாயா? சம்பாதித்த பணத்தை ஆடம்பரத்திற்கு செலவு செய்தாயா அல்லது அல்லாஹுவின் பாதையில் கொடுத்தாயா? நீ அறிந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு சொன்னாயா? தெரிந்தும் ஏன் தவறு செய்தாய்? உன் வாய் பொய் சொல்லலாம், ஆனால் உன் கைகள் சாட்சி சொல்லும். உன் கால்கள் நீ சென்ற இடத்தை சொல்லும். நன்மை ஒரு பக்கம், தீமை ஒரு பக்கம். அணு அளவு நன்மையும் கணக்கில் வரும், அணு அளவு தீமையும் தப்பாது. வலது கையில் புத்தகம் கிடைப்பவன் வெற்றி பெறுவான், இடது கையில் கிடைப்பவன் அழிந்து போவான். ஐயோ, என் அதிகாரம் அழிந்து விட்டதே, என் செல்வம் என்னை காப்பாற்றவில்லையே. இதோ என் முடிவுகளை பாருங்கள், நான் இன்று வெற்றி பெற்று விட்டேன். இன்று உன்னிடம் மூச்சு இருக்கிறது, நேரம் இருக்கிறது. அங்கு போவதற்கு முன் இங்கே தயாராகு. அன்று உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள். இப்போதே முடிவெடு. மறுமைக்காக தயாரா?